ஓமாய் நாம் கூடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இது தெரியுதா? இல்ல, ஷேர் ஆயிட்டு இருக்குன்னு இன்னும் வரல. God is good all the time. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த மாலையிலும் நம்மோடு அவர் பேசட்டும். இந்த நாள் நமக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேங்க்யூ. நாம் எப்போதும் சொல்ற அந்த ஜெபம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் சுவாமி என்று சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு அப்படியே இந்த ஆராய்ச்சிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு இந்த 2வது பகுதியிலே 3வது நாள். தேங்க்ஸ் டு ஸ்கிரைப்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். அவங்களுடைய நிறைய கருத்துக்களை நான் பயன்படுத்துகிறேன். அதனால அந்த அண்ணன் டாக்டர் காட்வின் நிக்கல்சன் எனக்கு ரொம்ப கன்சர்னோட நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஷாலோம் ஃபேமிலி என்ரிச்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக் அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இதெல்லாம். ஸோ இதை திருப்பி நான் வாசிக்க, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் நம்ம சீக்கிரம் முடிக்கணும். புதன்கிழமையா இருக்கிறதுனால அவங்க ஷாலோம்ல இன்னொரு மீட்டிங் இருக்கும். இதுல எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கடைசியில பார்க்காம இருக்கிறது 2 தான் இருக்கு. என்னன்னா, யூதா அரசர்கள் 20 பேர், இஸ்ரேல் அரசர்கள் 20 பேர். அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் நம்ம டிக் அடிச்சிருக்கிறோம். டிக் அடிக்கிறது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ யூதா அரசர்கள், இஸ்ரவேல் அரசர்கள் 20 நமக்கு நான் நேற்று கூட நான் சொன்னேன். 20 பேர், 20 + 20. இதை தவிர 3 பேர் சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாக்களாக இருந்தவர்கள். நமக்கு தெரியும், சவுல், தாவீது, சாலமோன். ஸோ 43 அரசர்கள். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம இந்த ஸ்டடியில இதை எப்படி முடிப்போன்னு எனக்கு கூட இன்னும் தெரியல. சரி, ஆண்டவர் வழி நடத்தட்டும். இதுல இந்த லிஸ்ட் நான் நேற்று போட்டு அதை திரும்ப ஒரு விசை அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன். மொத்தம் 20 ராஜாக்கள். இதை நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணா நல்லா இருக்கும். எப்படி மனப்பாடம் பண்றது, எப்படி இதை, ஏன்னா நிறைய பேர் கேள்விப்படாத பேரா கூட இருக்கும். சில பேர் ராஜாக்கள் அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள்லயும் வருவாங்க. ஸோ இப்படி மாறி மாறி இருப்பாங்க. அதனால நம்ம இதை மனப்பாடம் பண்ணி கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. நான் கூட அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல ஆர் ரெகோபியாம் ஆர். அதுக்கப்புறம் ஏஏஜே, ஜேஏஏ, 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 அப்படி 13 ராஜாக்களை நம்ம ஞாபகம் வைத்திடலாம். முதல் 13 இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்கிற 13 ராஜாக்களுடைய பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த இனிஷியலை வச்சே நம்ம ஏ அபியா, ஆசா, அடுத்தது யோசபாத், யோராம், அந்த ஜே, இப்படி ஒரு ஃபார்முலாவா பயன்படுத்தி அதை நம்ம மனப்பாடம் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அகசியா, அத்தாலியா, யோவாஸ், அமத்சியா, அசரியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, இந்த 13. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது என்னன்னா, ஒன்லி ஜூடா கிங்ஸ், யூதா மட்டும் இருந்தாங்க. ஏன்னா அதுக்குள்ள அந்த காலத்துல இஸ்ரவேல் மேல வடை பகுதியில இருந்த ராஜாக்களை எல்லாம் பிடித்து கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். அசிரியர்கள் வடபகுதி முழுவதுமாக அவர்களை ஆட்கொள்ளப்பட்டது, சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அதனால இப்போ இருக்கிறது யூதா மட்டும்தான். அதனாலதான் யூதா கிங் 7 பேர்: மனாசே, ஆமோன், யோசியா, யோவகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா. கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கலாம். நான் நேற்று சொன்னேன், மத்தேயு 1:8 விடப்பட்டவர்கள், அதாவது யோராம் உசியாவை பற்றான்னு வருகிறதுனா, அந்த இடையில இருக்கிறவங்களை ஏன் விடப்பட்டார்கள் என்பதை நான் சொன்னேன். அதுல அத்தாலியா என்பவர் வருகிறார். யோராம் அத்தாலியாவை திருமணம் பண்ணார். யோராமுடைய மனைவி அத்தாலியா. சோ அத்தாலியா என்பது யார் என்றால், ஆகாப், ஏசபேல் அவர்களுடைய மகள். சோ இந்த புற இனத்துல திருமணமாகி வந்ததுனால அதை எழுதின மத்தேயு, அவர் யூதர்களுக்காக எழுதினாரு. அதனால அவர் கொஞ்சம் அதை யோசித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இது ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பம். அதை எதுக்கு இதுல எழுதணும் அப்படின்னு அந்த 3-4 தலைமுறை என்று ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அந்த 3-4 தலைமுறையை விட்டுட்டு அவர் எழுதியிருக்கிறார் என்பதுதான் கருத்து. அடுத்ததுக்கு நம்ம போலாம். இது இன்னொரு லிஸ்ட். இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க வைத்துக்கொண்டு கொஞ்சம் படிப்பதற்கு, ஞாபகம் வைப்பதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக தான் இதை நான் போட்டிருக்கிறேன். ஃபுல்லா நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் நம்மளால முடிந்தது அந்த பெயர்களை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அரசர்களுடைய, இந்த ராஜாக்களுடைய லிஸ்ட், இந்த 20 பேருடைய அந்த லிஸ்ட்டை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த டேப்லர் காலத்துல என்ன இருக்குன்னா,
ராஜாக்களும் அந்த காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகளுடைய பேரும் இங்க வருது. செமாயா, அனானி, ஒபதியா, யோவேல். அதுல சில தீர்க்கதரிசிகள் எழுதின தீர்க்கதரிசிகள், எழுதினா புக் எழுதினவங்க. ஏசாயா, எரேமியா, இதெல்லாம் புக் இருக்குது. ஆமோஸ், ஓசியா, இதெல்லாம் புத்தகம் இருக்குது. எழுதின தீர்க்கதரிசிகள். எழுதாத தீர்க்கதரிசிகள் யாருன்னா எலியா, எலிசா, அனானி, செமையா, இவங்க எல்லாம் வந்து எந்த புத்தகமும் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை எழுதி வைக்கவில்லை, பதிவு செய்யவில்லை. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். இந்த இதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறதுன்னா இது இன்னொரு லிஸ்ட். இது என்னன்னா இஸ்ரவேல் ராஜாக்கள், வடபகுதியினுடைய ராஜாக்கள். இதை எப்படின்னா பிரிக்கிறோம்னா பாக்ஸா போடுறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 5 டினாஸ்டி, 5 வம்ச அரசுகள் இருக்கிறதா. வம்ச அரசுனா என்ன அப்படின்னா அப்பா, பையன், பேரன் இப்படி வந்தாலே அது வந்து வம்ச அரசு, குடும்ப அரசியல்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப கூட நம்ம பாலிட்டிஷியன்ஸ் ரொம்ப சொல்றாங்க குடும்ப அரசியல் நடக்கிறது என்று. அப்பா, பையன் அப்படி வர்றதெல்லாம் நம்ம வம்ச அரசு என்று நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம். டினாஸ்டி என்று இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. இது ஒரு 5 டினாஸ்டி இருக்குது. இஸ்ரவேல் ஒரே டினாஸ்டி கிடையாது. யூதா ராஜாக்கள் ஒரே டினாஸ்டி, எல்லாமே தாவீதினுடைய வம்சம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். முழுவதுமாக தாவீதின் வம்சம். ஆனா இங்க 5 வகையான டினாஸ்டி வருகிறது. ஒன்னு எரோபியாம், அவனுடைய மகன் நாதாப், அதோட அந்த டினாஸ்டி முடிஞ்சு போச்சு. எரோபியாமுடைய டினாஸ்டி அங்கேயே முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாஷா, அவர் வந்து அதை கொலை பண்ணிட்டு, இந்த இஸ்ரவேல்ல ரொம்ப கொலை நடக்கும். யூதாவிலையும் சில கொலை பண்ணி இருக்கிறார்கள். ஆனா இங்க கொலை பண்ணி அரியணையை பிடிக்கிற அந்த நிகழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும் இஸ்ரவேல்ல. பாஷா, அவனுடைய மகன் ஏலா, அது ஒரு வம்ச அரசு. ஸோ 2. கீழே சிம்ரி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிங், இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ்னு சொல்றோமே, அது மாதிரி இண்டிபெண்டன்ட் கிங் சிம்ரி. அவர் வந்து ஏலாவை கொண்டுட்டு அவர் வர்றாரு. அவர் 7 நாள் தான் இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா எத்தனை நாள் ஒவ்வொருத்தரும் இருந்தாங்கன்றத இந்த டேப்லெட் காலம்ல இருக்கு. இந்த சைடு இயர்ஸ் வரும். இவர் மட்டும் 7 நாள் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் சிம்ரிக்கு அப்புறம் உம்ரி வந்து என்ன பண்றாரு, ஒரு வம்ச அரசை ஏற்படுத்து. அவர் தான் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. திப்னி என்பது அது அது ஆகாப், அகசியா, யோராம், இவங்க எல்லாம் உம்ரியுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவர். திப்னி கிடையாது. உம்ரி, ஆகாப், அகசியா, யோராம் இவர்கள்லாம் ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள். அடுத்தது யெகூ, யோவாஸ், எரோபியாம், சகரியா, இவங்க எல்லாம் ஒரே வம்சத்தை சார்ந்தவர்கள். திப்னி வந்து உம்ரி இருக்கும் பொழுது அவர் திப்னியும் அரசு செய்தார், ஒரு பகுதியை பாதி. அதனாலதான் அது 2ஐயும் சேர்த்து நம்ம போட வேண்டிய சூழ்நிலையில வருது. பிராக்கெட்ல போட்டிருக்கோம். திப்னி என்பது அவர் 2 பேரும் ஒரே நேரத்தில் ராஜாவா இருக்கிறாங்க. ஒரு பாதியை இவர் ஆட்சி செய்கிறார், ஒரு பாதியை உம்ரி ஆட்சி செய்கிறார். அப்படி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா சல்லும் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் கிங். அடுத்த ஒரு பாக்ஸ், ரெட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் மெனாகேம், பெக்காக்கியா. அவங்க 2 பேரும் அப்பா, பையன். அது மாதிரி அதுவும் ஒரு வம்ச அரசு, மெனாகேம் வம்ச அரசு. அதான் இந்த ரைட் சைட்ல டினாஸ்டி 1, டினாஸ்டி 2, டினாஸ்டி 3, டினாஸ்டி 4, டினாஸ்டி 5ன்னு போட்டிருக்கேன். அதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பேரெல்லாம் இங்க வரும். அப்படியே மெனாகேம் கடைசி வம்ச அரசு, அதுக்கு முன்னால யெகூ, அதுக்கு முன்னால ஒம்ரி, பாஷா, அதுக்கு முன்னால எரோபியாம். இப்படி நம்ம அந்த வம்ச அரசு மட்டுமாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 5 வம்ச அரசுகள் இஸ்ரவேல் ராஜாக்கள், வடபகுதியில இருந்த ராஜாக்கள் 5 வம்ச அரசுகளாக அல்லது டினாஸ்டிஸ், 5 டினாஸ்டிஸ் were there in Israel kings. இன்னைக்கு நம்ம யூதா ராஜாக்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 5C நான் நேத்து கூட சொன்னேன். இந்த 5Cயும் இந்த யூதா ராஜாக்கள், இந்த 20 ராஜாக்கள்ல நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு வேகமா போறோமோ என்ன பண்றோமோ தெரியல. பாப்பா ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நடத்திட்டோம். இதுல வந்து சிகப்பு கலர்ல கொடுத்திருக்கிறது மட்டும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது இந்த யூதா ராஜாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. வயசு, எந்த வயசுல அவங்க அரியணைக்கு வந்தார்கள், வாட் ஏஜ் அவங்க வந்து அரியணையை ஏறினார்கள் என்பது யூதா அரசர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாயின் பெயர் இந்த பக்கம் ரெட்ல போட்டிருக்கேன் பாருங்க. தாயின் பெயரும் யூதா ராஜாக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுது. இப்ப நம்ம யூதா அரசர்களை பார்க்க போறோம். 20 யூதா அரசர்கள், அவருடைய ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அந்த தாய் பெயரை அந்த இஸ்ரவேல் அரசர்களுக்கு கிடையவே கிடையாது. தாய் பெயரே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல தாயின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, ஒரே ஒருத்தருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அடக்கம், எப்படி மரணம் மட்டுமல்ல எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதும் யூதா அரசர்களுக்கு கொடுக்கும். அந்த ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஜூடா கிங்ஸ். இஸ்ரேல் கிங்ஸ்க்கு அது இல்லை. இஸ்ரேல் கிங்ஸ்க்கு மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த சரித்திரம் சொல்றதுல பதிவுகள்ல இது இருக்கும். ஆனா எது இருக்காதுன்னா இந்த அடக்கம், தாயின் பெயர், எந்த வயசுல அவங்க அரியணை ஏறினார்கள் என்பது பலருக்கு இருக்காது.
சரி, இந்த லெஃப்ட் சைடுல குட் கிங்ஸ் 33 வருஷம். இது ஏற்கனவே சொன்னேன். இத ஆவரேஜ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி ஆவரேஜா பார்த்தா, நல்ல அரசர்கள் அப்படின்னா 33 வருஷம் அரசாட்சி செய்திருக்காங்க ஆவரேஜா. ஆனா கெட்ட அரசர்கள் 11 வருஷம் தான் அரசாட்சி செய்திருக்காங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது இல்ல, நல்ல அரசர்கள் வந்தா அவங்களால கூட கொஞ்ச நாள் அரசாட்சி செய்ய முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அரசர்கள் எப்படி இருந்தார்களோ அதே நேரம் பக்கத்து நாடுகளும் அமைதியாக இருக்கிறார்கள். நல்ல அரசர்கள் அரசாட்சி செய்யும் பொழுது பக்கத்து நாடுகளும் ப்ராஸ்பரிட்டியாக இருக்கிறாங்க, நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எங்க இருந்தாலும் சூழ்நிலைகளே மாறணும். அதுதான் உண்மையான விசுவாசி இல்லையா? எல்லாமே மாறும். அது மாதிரி தான் இந்த குட் கிங்ஸ் இருந்த பகுதிகளை யோசித்து பார்த்தோம்னா, உள்ள நீங்க அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா தெரிகிறது. நல்ல அரசாட்சி நடக்கும் பொழுது அந்த நாடு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற நாடுகளும் நல்லா இருக்கிறது. அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 சிய நம்ம ஒவ்வொரு ராஜாவுக்கும் பார்க்க போறோம். மேக்ஸிமம் நான் ஏதாவது சில இதுல போடாம விட்டுருப்பேன். ஆனா போட்டதுல எல்லாம் நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ முதல் அரசன் யாருன்னா ரெகோபியாம். இவர் தான் யூதாவினுடைய முதல் அரசன். யூதா அரசர்கள்ல முதல் அரசன். இவர் யாருடைய பையன்னா சாலமோனுடைய மகன். சாலமோனுடைய மகன். இந்த பேர் வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சாலமோன் தான் பேரை வச்சிருப்பாரு. ரெகோபெயாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீப்ரூல என்ன அர்த்தம்னு பார்த்தா பீப்புள் ஹஸ் என்லார்ஜ்ட், விரிவான மக்களினம். அதான் ஹீப்ரூல அதனுடைய அர்த்தம். விரிவான, அதாவது விரிவடையும் மக்கள், மக்களினம் விரிவடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சாலமோனுக்கு இருந்திருக்கிறது. நாடு இன்னும் விரிவாக வேண்டும். அதற்கு இவன் ரெகோபெயாம் ஒரு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பேரை வைக்கிறார், ரெகோபெயாம் என்று பெயர். அதுதான் அர்த்தம். ஆனா அவன் அப்படி செஞ்சானா அப்படின்னா அங்க போட்டிருக்கிறோம் பேட் கிங், ஒன் ஆஃப் த பேட் கிங்ஸ். சாலமோனும் ஒன்னும் பிளஸ் மைனஸ்ன்னு நான் சொல்றேன் எப்பவுமே. முதல்ல நல்லா இருந்தார், பின்னால மோசமாயிட்டாரு. இந்த ரெகோபெயாம் முதல்ல இருந்தே அவ்வளவு சரியா இருந்த மாதிரி தெரியவில்லை. பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள், அந்த எந்த பகுதிகளில் வருதுன்றது இங்க நான் போட்டிருக்கிறேன். நீங்க அதை நீங்க மேல இந்த கருப்புல போட்டிருக்கேன் பாருங்க. 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்திலே அது வருகிறது. நீங்க 10ல வாசித்துக்கலாம். நம்ம போக போக நம்ம எல்லாத்தையும் வாசிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த ரைட் சைடுல ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்கு. இது எல்லாமே அவனுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அப்படியே ஒரு சுருக்கத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவன் என்னெல்லாம் செய்தான், எப்போ பிகான், ஆரம்பம், எங்க ஆரம்பம்? பிகான் அட் ஏஜ் 41, 41 வயசுல அவன் அரியணை ஏறுகிறான். அதான் கான்குவெஸ்ட். முதல்ல அரியணையை பிடிக்கிறது எப்போ அப்படின்னா 41 வயசு. அதான் நேச்சுரல். நேச்சுரல் ஏன் போட்டேன்னா, அப்பா இறந்து பையன் அரசாட்சி வந்தா அதுக்கு பேர் நேச்சுரல். நேச்சுரலா வர்றான். அப்பாவை கொண்டு போட்டு அல்லது வேற ஒருத்தரை கொண்டு போட்டு வேற ஒருத்தர் வந்தாருன்னா அது நேச்சுரல் கிடையாது. அப்படி வர்றாங்க நிறைய பேரு. ஆனா இதுல இல்ல. சோ இவர் அப்பா இறந்து நேச்சுரலா இவர் வருகிறார். சரி, எத்தனை வருஷம் அரசாட்சி செய்யறாருன்னா 17 வருஷம் அரசாட்சி செய்யறார். இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, தந்தை சாலமோன், அவனும் பின்மாற்றம். தாய் நாமாள், அவனுடைய தாய் நாமாள். சாலமோன் நிறைய பெண்களுக்கு திருமணம் பண்ணியிருந்தார். அதுல இந்த ரெகோபெயாமுடைய தாய் நாமாள். அங்கே அவர் இந்த நாமாளுடைய பேர் வருகிற இடத்துல எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அம்மோனிய பெண், அம்மோனிய, அம்மோனியல் என்று சொல்லி திரும்ப திரும்ப வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஒருத்தர் வாசிக்கலாம், ஒரே ஒரு இதை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராஜாவாகிய ரெகோபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாய் இருந்து, கர்த்தர் நம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள். வரும்போதெல்லாம் வருது பாருங்க. இந்த நாமாள் பேர் மற்ற இடங்கள்ல வருகிறது. நான் இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட போட்டிருக்கேன். வேறு வேறு இடங்கள்ல வருகிறது. எந்த இடத்துல வந்தாலும் என்ன வருதுன்னா, அம்மோன் ஜாதியான பெண் என்று, அம்மோனிய பெண் என்பதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன்னா அம்மோன் இனம் என்ன என்று நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்த ரெகோபெயாமை அதிகமாய் பாதித்திருக்கிறது. தாயின் பின்னணியும் தந்தையின் பின்மாற்றமும் இவனுடைய தவறான வழிநடத்தலுக்கு காரணமா இருக்கு. எடுத்த உடனே விக்கிரக ஆராதனை, விபச்சாரம் பெருகுகிற ஒரு காலமாக இருந்தது. ஏன்னா இந்த அம்மோனியர்கள் வணங்குகிற விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள். அஸ்தரோத் என்பது ஒன்று, மில்கோம் என்கிற இன்னொரு தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள். இப்படி அந்த ஒரு வெவ்வேறு விதமான தெய்வங்களை அவங்க வணங்கினதுனால இந்த ரெகோபெயாம் அதையே அப்படியே ஃபாலோ பண்றாங்க.
எங்க இருக்க வேண்டியவர் சாலமோன், எங்க இருக்க வேண்டியவர், எப்படிப்பட்ட ஆளு, எத்தனை தரிசனம், எத்தனை முறை ஆண்டவரோடு இடைப்பட்டவர், எப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், எல்லாத்தையும் மறந்துட்டார் இல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆவிக்குரிய பாடத்தை தான் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய இதுல தகவல்கள் நிறைய இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய பாடம் ஒன்று இருக்கிறது. அப்பா அம்மாவுடைய the parenting is very very important இல்ல. அதான் இந்த ஷாலோம் ஃபேமிலி என்ரிச்மெண்ட்ல ரொம்ப அதிகமாக சொல்லி தருகிற ஒரு கான்செப்ட் இல்லையா, பேரண்டிங் இல்ல. பெற்றோர் எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும், பெற்றோருடைய வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். நிறைய சொல்றோம், அது நம்ம செய்யாம இருந்தோம்னா அது நடக்கவே நடக்காது இல்ல. நம்ம முன்மாதிரியாய் வாழும் பொழுது பிள்ளைகளும் முன்மாதிரியாக மாறுகிறார்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, இந்த ரெகோபியாமுக்கு முன்மாதிரி இல்லை. அப்பாவும் விழுந்து போய் எத்தனையோ பெண்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அம்மாவும் அம்மோனிய பெண்ணாக எல்லா விக்கிரக வணக்கத்துல அவங்க இப்போ இருக்கிற நம்ம பார்க்கிறோம் இல்லையா, விக்கிரக வணக்கம் நம்மை சூழ்ந்து இருக்கிற மக்கள் எப்படி விக்கிரக வணக்கத்துல இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி. நண்பர்களே, தான் பேரண்டிங் சோ இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைய பார்த்து செல்போன் யூஸ் பண்ணாத, செல்போனை பார்க்காத அப்படி சொல்லிட்டு நம்ம செல்போன்லயே உட்கார்ந்துருந்தா நடக்கவே நடக்காது. நம்முடைய ரோல் மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிதானுங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கீழே போட்டிருக்க பாருங்க, சாலமோன் அரியணை ஏறும் 1 வருடம் முன்னாலே இவன் பிறந்தான். அதனால அவனுக்கு கஷ்டமே தெரியல. அதனாலதான் அவன் ஒருவித கஷ்டமும் இல்லாம மக்கள் வேதனையோடு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? வரியை கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா சாலமோன் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நிறைய வரிகளை போட்டான். நான் மக்களிடத்துல இருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்த்தான், நிறைய வரிகளை போட்டான். அதனால மக்கள் அவன்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க? ஐயா கொஞ்சம் வரியை குறைங்க, அவன் 3 நாள் கழிச்சு சொல்றேன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சி எல்லாம் அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு அந்த சாலமோனோடு பணியாற்றிய மக்கள் பெரியவர்கள் அனுபவஸ்தர்களை கேட்கிறாங்க. கேட்ட பொழுது உடனே அவங்க சொல்றாங்க, குறைங்க, குறைச்சிட்டா நல்லது, அவங்க உங்களுக்கு எப்பவுமே தொண்டு செய்வாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியெல்லாம் இந்த மஞ்சள் கலர்ல இங்க இருக்கு பாருங்க, நான் ஆலோசனை இதை போட்டிருக்கேன், ரெட்ல கூட போட்டிருக்கிறேன். அப்போ அவன் கேட்கிறான், அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், தன்னோடு இருக்கிற வாலிபர்கள்ட்ட கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் ஏத்துவேன்னு சொல்லு. அதே மாதிரி இந்த 3 நாள் கழித்து அவர்கள் வரும் பொழுது இவன் அந்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யறான். பாருங்க, எவ்வளவு தவறான ஒரு காரியங்கள். ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா யார்கிட்ட கேட்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. இங்க பாருங்க, அவன் அதை சொல்றான், நான் எங்க அப்பா சவுக்கால அடிச்சா நான் தேளால அடிப்பேன்னு சொல்றான். அந்த வசனம் அப்படியே இருக்கிறது அங்க. நீங்க வேணா வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வலது பக்கத்துல எல்லாமே லிஸ்ட் படியே கொடுத்துருக்கேன். 1 ராஜாக்கள் 2 நாளாகவும் 2லயும் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். நீங்க அப்புறம் நீங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் நான் நினைக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். என் தகப்பன் முகத்தை ஆஹ் உங்களுக்கு வைத்தார், ஆஹ் நான் முகத்தை அதிக பாரமாக்குவேன். என் உம் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று உம் நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, இப்படி சொல்லி பண்ண உடனேதான் அந்த ராஜ்யம் 2 ஆகி விட்டது. அப்புறம் இவன் ஒரு ஆள் அனுப்புறான். அவங்க கிட்ட ஓடி போறான். ஓட வேண்டிய நிலைமை, ஓட்டம் பாருங்க அங்க போட்டிருக்கேன், ஓடி போறான். அப்புறம் ஒரு ஆளை அனுப்புறான், அதோராமை அனுப்புறான். அதோராம கல்லெறிந்து கொன்று போடுகிறார்கள் மனிதர்கள். ஏன்னா நீ இப்படி பேசிட்டு நீ ஆளையே அனுப்புற அப்படின்னு சொல்லி நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் போய் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்க. அது மாதிரி அன்னைக்கு நடந்திருக்கு. அவங்க கல்லெறிந்த அடிந்து கொன்று போட்டு விடுகிறார்கள். ஏன்னா இவனுக்கு ஒரு பாடம் அந்த நாளில. பாருங்க, கர்த்தர் ஒரு பொசிஷன் கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, பதவி கொடுக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பதவி கொடுக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கிறார். நல்லதை செய்ய வேண்டும் என்று கொடுக்கிறார். அதை செய்ய மறந்து போன ஒரு மனிதன். சரி, அதுக்கப்புறம் இவன் செய்த ஒரே ஒரு ஞானமான செயல் இந்த சிகப்புல போட்டிருக்கேன், இங்க பாருங்க. ஒரே ஞானமான செயல் என்னன்னா, தன்னுடைய வழிமரபு பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்து அமர்த்தி வைக்கிறான். அது ஒரு டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா செஞ்ச மாதிரி தெரியுது. 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அது வருகிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் புத்தியாய் நடந்து ஆ, யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள ம், அரணான சகல பட்டணங்களிலும் தன் ம், குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ம். அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான்.
ஸ்தோத்திரம். பாருங்க, கரெக்டா வந்து அவங்கவங்களுக்கு பெண்களை தேடி கல்யாணம் பண்ணி அவங்கள அமர்த்தி வைக்கிற ஒரு ஞானமான, பைபிள்லயே அப்படி வருது பதிவு. அவன் ஒரு ஞானமான ஒரு காரியத்தை செய்தான். என்னன்னா, பிள்ளைகளுக்கு எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு இடத்துல பொறுப்புகளை கொடுத்து வைத்தான் என்று பைபிள். மற்றபடி எல்லாமே அவன் ஞானமற்ற காரியங்களை தான் செய்ததாக இருக்கிறது. கடைசியில் அவனுடைய முடிவு இதுல ஃபைனல்ல 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 29 இருந்து 31 வரைக்கும் இருக்கிறதுல அவனுடைய முடிவு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இது ரெகோபியாம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்களை திரும்ப ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்க்க உங்களை நான் அழைக்கிறேன் இல்லையா? பெற்றோர் ரொம்ப முக்கியம். பேரண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம என்ன, எப்படி மக்களை டீல் பண்றோம், மக்களுக்கு நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, பதவிகளை நாம் உதவிக்கு பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களை அப்லிஃப்ட் பண்ணுவதற்கு பயன்படுத்த வேண்டும். இவன் முதல்ல சீகேம் கேபிட்டல்ல தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் எருசலேமுக்கு அவன் போகிறத நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 12:1 அவன் சீகேமுக்கு போனான்னு வருது. 2 நாளாகமம் 12:13 அவன் எருசலேமுக்கு வர்றான். எருசலேம் தான் பல ஆண்டுகளாக கேபிட்டலாக இருக்கிறது யூதா ராஜாக்களுக்கு. சரி, அடுத்தது அபியாம் என்கிற ராஜா. அபியாம் என்பது அடுத்தவர் இல்லையா? சாலமோன் அடுத்தது அபியாம், அவருடைய மகன். இவருக்கு நீங்க அந்த எந்த பகுதியில் இது வருகிறது என்று மேல போட்டிருக்க, எந்த இயர்ஸ் அவர் வாழ்ந்த காலகட்டம், அப்புறம் அவர் எத்தனை ஆண்டு ஆட்சி செய்தார், 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். இவரும் பாருங்க நெகட்டிவ், பேட் கிங் இல்லையா? கேரக்டர் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடுறோம். வசனம் வரும்பொழுதே வந்துருது. 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த கர்த்தரின் பார்வையில பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்படின்னு அவர்கள் எல்லாம் வந்துடும். பேட் கிங்கா இருந்தா அவர்களுக்கு அப்படி வந்துடும் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யார வாசிங்களேன்? 1 ராஜாக்கள் 15:3. 1 ராஜாக்கள் 15:3. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. சாரி, நீங்க அப்பப்போ இப்படி எடுத்து வாசித்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கு, குயிக்கா இருக்கும், பண்ணிடலாம் நம்ம. சரி, ஆனா இவனுக்கு 2 பேர் இருக்கிறத பாக்குறோம். ராஜாக்கள் புஸ்தகத்துல அபியாம் என்று கொடுக்கப்படுகிறது, நாளாகம் புஸ்தகத்துல அபியா என்று கொடுக்கப்படுகிறது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்றதை கீழே அவங்க அந்த பேருடைய அதனுடைய அர்த்தம் என்ன, ஆரம்பம் என்று போட்டிருக்கு. அதாவது ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு யாவே என் தந்தை என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆனா முடியும் பொழுது அவனுடைய பெயர் எப்படி மாறிவிட்டது? அதான் ராஜாக்கள் புஸ்தகத்துல பதிவாகி இருக்கிறது. அபியாம், ஆம் என்பது அந்த கானானிய கடல் கடவுளுடைய பெயர். அப்ப என் தந்தை, அப் என்று வந்தாலே தந்தை. யா, நல்லா கவனிங்க, யா என்கிற பெயர் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் யாவேயை குறிக்கிறது. யாவே இல்ல, எலியா, எலிசா, சாரி எரேமியா, எல்லா பேரும் இந்த யா என்று முடிகிறது. எல்லாத்தையும் வேதத்துல நிறைய பேர் யான்னு முடிகிறது. அது எல்லாமே யாவே. யாவே ஆப்னு வந்தா தந்தை, அப்பா, அப்பா, அப்பான்றதுதான் அவங்களும் கூப்பிடுறது. இஸ்ரவேல்ல ஜூஸ் இன்னும் கூட அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. நம்மளும் அப்பான்றோம், அவங்களும் அப்பா தான். அப் என்று வந்தாலே அப்பா, சோ தந்தை. சோ யாவே என் தந்தை என்கிற நல்ல பெயர். ஆனா அவனுடைய வாழ்க்கை முறையில அவனும் விக்கிரகத்தை, அவனும் தவறான பாதை. பாத்தீங்கன்னா 2 நாளாகமும் 13:21 என்ன போட்டிருக்குன்னா, 14 மனைவிகள், 22 மகள்கள், 16 மகள்கள் என்று சொல்லி அது போட்டிருக்கிறத பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா மோசேயினுடைய கட்டளை, உபாகமத்திலே ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்களை கொல்லக்கூடாது என்று இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா எடுத்த உடனே வர்ற ராஜாக்கள் இவங்க எல்லாம் ஏர்லியஸ்ட் கிங்ஸ். ஆனா அவங்களே தவறான ரோல் மாடல். பாருங்க, அபியாம் ஒரு தவறான ரோல் மாடல். இன்னொன்னு அவனை பாத்தீங்கன்னா, அவனுடைய தந்தை பேர் ரெகோபியாம் நமக்கு தெரியும், தாய் பேர் மாகாள் என்று போடப்பட்டிருக்கு. மாகாள் யார் என்பதை 2-3 ரெஃபரன்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சம் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டி இருக்கிறதுனால அதை நம்ம பார்த்து கொள்ளலாம். 2 நாளாகவும் 11:20. 2 நாளாகவும் 11:20. அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தாயியையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள். சரி, அதுல அபியாவை பெற்றாள். யாரு? மாகாள். அது யார் என்றால் அப்சலோமுடைய குமாரத்தி என்று போடப்பட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா அப்சலோமுடைய குமாரத்தி அல்ல. அது வந்து இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல
கிராண்ட் டாட்டர் என்று அதான் கரெக்டா இருக்கும்னு எல்லா வேத அறிஞர்களும் இப்போ புரிந்திருக்கிறாங்க. ஏன்னா பின்னால வரப்போ போக பார்த்தோன்னா எல்லாருக்குமே இந்த மாகாள் பேர் வருகிறது. அம்மா பேர் மாகாள். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாகாள் என்பது ஒரு குயின் மதர் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை அடுத்து வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க தான் மதர் மாதிரி வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுதான் இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் சில கிளாரிபிகேஷன்ஸ் அல்லது நம்மளுக்கு புரியாது படிக்கும் போது. என்ன அதே மாகாள் திரும்பி வருதேன்னு. திரும்பி 2 நாளாகும் 13:2 பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்களேன். 2 நாளாகும் 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மிகாயாள். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. கரெக்ட். மிகாயாள் என்கிற பேர் வருது. அங்க ஊரியேலுடைய மகள் என்று வருகிறது. அப்போ பாத்தீங்கன்னா மிகாயேல் மாக்கா 2 ஒண்ணுதான். அவங்க பெயர்களை இப்போ அபியாம் அபியா என்றதை நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பேர் மாற்றங்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க இதையே உரியல் யாரு அப்படின்னா சன் இன் லா ஆஃப் அப்சலோம். இப்பதான் அதை புரிய வைக்கிறார்கள் வேத அறிஞர்கள். ஒரு மருமகன் அவனுக்கு கீழே வருகிற பிள்ளையாக இந்த இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதை நம்ம புரிந்துகிட்டோம்னா அந்த இதை படிக்கும்போது அடுத்தது வரும்போது பின்னாலே இதை நம்ம பார்ப்போம். அடுத்த ராஜாக்களுக்கும் மதர் ஒருவேளை இந்த பெயர் வரும், மாகாள் என்கிற பெயர் வரும். அப்ப நம்ம அதை புரிந்து கொள்வோம். சரி, இதுல என்னன்னா 4ஆம் புஸ்தகத்துல யூதா அரசர்களின் குறைகளை மறைக்கிறதுக்காக 4ஆம் புஸ்தகத்துல அதனாலதான் பேரு பாத்தீங்கன்னா அபியா என்றே போடும். யாவே என் தந்தை அந்த பேரே யூதா 4ஆம் புஸ்தகத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா யூதா அரசர்களுடைய நல்ல காரியங்களை தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசையோட. அதனாலதான் நான் நேத்து கூட சொன்னேன், பத்சேபாளுடைய நிகழ்ச்சியையே அந்த 4ஆம் புஸ்தகத்துல தாவீதுடைய சரித்திரம்லாம் இருக்கு, ஆனா அதை எழுதவே இல்லை. ஏன்னா குறைகளை சொல்ல வேண்டாம் என்று அவர் மறைக்கிறார். அது நல்ல ஒரு காரியம் இல்ல, அது நல்லதுதான். குறைகளை மறைப்பது அன்பு சகல பாவத்தையும் மூடும் என்று சொல்கிறார் இல்லவா, அது மாதிரி அவர் மறைச்சி சொல்லியிருக்காங்க. ஆனா 4ஆம் புஸ்தகமும் நல்ல புத்தகம், அதே நேரம் ராஜாக்கள் புத்தகம் நாம் படிக்க வேண்டிய புத்தகம். ரெண்டுத்துலயும் நம்ம நிறைய கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இதுல ஒரு காரியம் பாருங்க, 4ஆம் புத்தகத்துல ராஜாக்கள் புத்தகத்துல இல்லாத ஒண்ணு 4ஆம் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மஞ்சள் கலர்ல போட்டிருக்கேன், அந்த வசனத்தையே இதுல போட்டிருக்கேன், நீங்க அப்படியே பாத்துக்கலாம். 2 நாளாகும் 13ஆம் அதிகாரம் 17 to 20 வரைக்கும். இதுல என்னன்னா, யூதா புத்திரரோ ரெட்ல இருக்கிறத மட்டும் நான் வாசிக்கிறேன். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அப்ப யூதா புத்திரரை கொஞ்சம் உயர்த்தி பேசுவதற்காக அது எழுதப்படுகிறது. அது எதுல இல்ல, ராஜாக்கள் புத்தகத்துல இல்ல. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ராஜாக்கள் புத்தகத்துக்கும் 4ஆம் புத்தகத்துக்கும் இருக்கிற சில வேறுபாடுகளை நாம் தெரிந்து கொண்டு படித்தோம்னா நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும் எல்லாத்தையும் பிடிக்கிறான். பாருங்க, அபியா சாதாரண ஆள் கிடையாது. நிறைய நிறைய யுத்தங்களை செய்து பிடித்துக் கொள்கிறான். நிறைய இங்க கூட போட்டிருக்க, he captured several cities from யெரொபெயாம். அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற பல ராஜ்யங்கள், பல பட்டணங்களை இவன் பிடித்துக் கொள்கிறான். அது நம்ம 2 நாளாகும் 13-19 பார்க்கிறோம். இப்படி அவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஆனா தவறான வழியில போறான் இல்ல, அவனுடைய வழி சரியில்லை. விக்கிரக வணக்கம் தொடர்கிறது, எல்லாமே அப்படியே தொடர்கிறது. எந்த ஒரு யுத்தம் வருகிறது யாருக்கு இடையில அப்படின்னா, யெரொபெயாமுக்கும் அபியாமுக்கும் இடையில ஒரு யுத்தம் வருகிறது. அதான் வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதி ஒரே நாடாக இருந்தது. இப்ப அவங்களுக்குள்ளேயே யுத்தம் முட்டிக்கிறாங்க இல்ல. அந்த மாதிரி யுத்தம் பண்ணி இவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு 2 வருஷத்துல அந்த யெரொபெயாம் இறந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த அபியாமுடைய வாழ்நாள் எல்லாம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. வாழ்நாள் எல்லாம் யுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா அதே மாதிரி யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார், இவனும் அதே ஃபாலோ பண்ணிட்டான். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, ரோல் மாடல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே நடக்குது பாருங்க. ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஃப்ரம் ஃபாதர். 17 ஆண்டுகள் யுத்தம். சாதாரண 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 17 ஆண்டுகள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த அபியாவுக்கும் மேல இருக்கிற யெரொபெயாமுக்கும் வடக்கு தெற்கு பகுதிகளுக்கு இடையில யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட ரஷ்யா உக்ரைன் நடந்துகிட்டே இருக்குல்ல. எவ்வளவு லாஸ் பாருங்க, எவ்வளவு உயிரினங்கள் அழிக்கப்படுகிறார், எவ்வளவு பேருடைய குடும்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள்ல. அதே மாதிரிதான் அப்போ இருந்திருக்கும். வார்ன்றது சும்மா இல்லை, அது எக்கனாமிக்கையும் என்ன பண்ணிடும், கெடுத்துரும். இவன் பாருங்க, அபியா இவனுக்கு இருந்தது 4 லட்சம் மக்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம 13:2 நம்ம பார்க்கிறோம். 4 லட்சம் யுத்த வீரர்கள் தான் வைத்துக் கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த யெரொபெயாமுக்கு 8 லட்சம் இருக்கிறாங்க. தைரியமாக யுத்தம் செய்ய போகிறான். ஈப்ரேம் என்கிற எப்பிராயிம் மலையில போய் யுத்தம் நடக்கிறது. இதெல்லாம் நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நம்ம இப்போ எடுக்கிறது எல்லாமே நீங்க பைபிளை படிக்கணும்ன்றதுக்காக. எல்லாத்தையும் நம்ம இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆனா நீங்க பைபிளை படிக்கணும். நீங்க யுத்தம் அப்படி அந்த யுத்தம் பண்ணி இத்தனை பட்டணங்களை அவன் பிடித்துக் கொள்ளும். அதான யுத்த வீரன்.
நல்ல வீரன் தான், ஆனா வாழ்க்கையில தன்னை இழந்து விட்டான். இந்த குழப்பத்தை தெளிவு பண்றது இங்க ஒண்ணு நான் போட்டிருக்கிறேன், ஒரு லிங்க் கூட இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மாகாள் மிகையாள், இந்த குழப்பம் என்ன என்பதை தெளிவு பண்ணணும்னா அந்த லிங்க் கூட நீங்க பார்க்கலாம். இந்த அபியா வந்து ஒரு சர்மனும் பண்றாரு பாருங்க. அந்த ஒரு அது ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. யுத்தத்துக்கு முன்னால போய் ராஜாக்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவது ஒரு பழக்கம். அதுல இந்த அபியா வந்து ஒரு சர்மன் பண்றார், ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கத்தை 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 4ல இருந்து 12 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 12ஆம் வசனம் மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 12ஆம் வசனம் மட்டும், ஏன்னா அந்த மஞ்சள்ல நான் போட்டிருக்கிறது மட்டும் வாசித்துடலாம்னு யோசிக்கிறேன். இதோ எங்கள் தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரியைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். பாருங்க, இஸ்ரவேலரை பார்த்து யூதா ராஜா சொல்றாரு, நீங்க எங்க கூட கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோ சிலர் என்ன சொல்ற, ஹைப்பர் கிரிட்டிக்கல் அதர்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களும் தவறு செய்து இருக்கிறாங்க, இவங்களும் விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க, ஆனா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி சில வேத அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா கூட அவன் சொல்ற அந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான வார்த்தை. கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்க. அதை நம்ம கூட யோசித்து பார்த்துக்கணும்ல. கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதன்படி நடங்க என்று ஒரு நல்ல ஒரு சேர்மனாக கொடுக்குறாரு. கவனன்ட் சொல், சால்ட் கவனன்ட்னு அதுக்கு பேரு சொல்றாங்க. நீங்க அதை வேத ஆராய்ச்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாள் பிரசங்கம், ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டியதை நம்ம இப்போ வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் சுருக்கப்படுத்தி செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்னா உள்ள போய் இன்டெப்த் போகணும். இது வந்து அப்படி கேட்டுட்டு போறதில்ல, நம்ம கேட்ட பிறகு வேதத்தை திறக்கணும். யூ வில் ஹேவ் டு கோ டு த பைபிள். என்ன நம்ம சொல்றாரு, இது புதுசா என்னமோ சொல்றாரு, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை படிச்சு முடிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. யாராலையும் சொல்ல முடியும் நான் வேதத்தை படிச்சு முடிச்சிட்டேன், சொல்லவே முடியாது. ஏன்னா பைபிள் இஸ் அ ஓஷன், அது ஒரு பெரிய கடல். இப்ப நம்ம பார்க்கறது ஒரு சின்ன துளி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல உண்மையான அற்புதங்கள் அதிசயங்கள் உள்ள இருக்குது. நம்ம திறந்து பார்க்கணுங்க. டெய்லி கொஞ்சமாவது படிச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுல நித்திய ஜீவன் உண்டு இல்ல. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் பைபிளை தொடுங்க தயவு செய்து. இந்த ஷாலோம்ல இருக்கவங்க கட்டாயம் தொடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். புதுசா வந்திருக்கவங்க கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் பைபிளை தொடாம போயிடாதீங்க ஒரு நாள். பைபிள் ஷுட் பி டர்ட்டி, நான் சொல்லுவேன், அழுக்காகணும். நீங்க அது பரிசுத்தமான வேத புஸ்தகம், ஆனா உங்க கை பட வேண்டும், அதுல பட வேண்டும். அதனாலதான் இந்த 4ஆம் புஸ்தகம்லாம் நான் சொல்றது பரிசுத்தமான பக்கங்கள் யாரும் தொடரதே இல்லை. தொடுங்க, அதிகமாக தொடுங்க. இப்போவாது வாசிங்க. இந்த மாதிரி சொல்றாரு இவர், என்னமோ சொல்றாருன்னு சொல்லி. சரி, இந்த ஆர்மிஸ் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர்ல ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. என்ன ஆச்சரியம்னா யூதாவினுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை, இந்த யுத்த வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. இஸ்ரேலுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. அது கடவுளுக்குள்ளே இருக்கிற ராஜ்யங்கள் எப்படி மாறுகிறது. அதுவும் இதுல இருக்கிறது ஆசா வந்து ஒரு அருமையான ராஜா. இதுக்கு அடுத்த ராஜா நம்ம பார்க்க போறோம். யோசபாத் அருமையான ராஜா, குட் கிங். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருகிக்கிறது, பெருக்கம். ஹல்லேலூயா, அதுதான் நான் சொல்றேன். ஆண்டவரை தேடும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இதாங்க ஃபேமிலி ரூல் இல்ல. நம்முடைய குடும்பங்களிலே முக்கியமான விதி அதுதான். முதலாவது தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அதிகரிக்கிறதுன்னு. ரெகோபியாம் 1,80,000 வச்சிருந்தாங்க. கடைசியில யோசபாத் பாத்தீங்கன்னா 11,60,000 வச்சிருக்கான். 10 மடங்கு ஆண்டவர் இன்க்ரீஸ கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆனா லெப்ட் சைட்ல இஸ்ரேல் பாருங்க. இது நான் லிஸ்ட் அந்த இதுல இருந்து எடுத்ததுதான். 8 லட்சம் இருந்தா யெரோபியாம் காலத்துல 8 லட்சம் யுத்த வீரர்கள் இருந்தார்கள். ஆனா அது என்னவாகிவிட்டது, ஆகா வரும்பொழுது 7,232 குறைந்து விட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. தெரியாத விவரங்களை தெரிந்து கொள்வதுதான் வேத ஆராய்ச்சி. அதுக்குதான் இந்த ஆராய்ச்சி. சரி, இப்படி குறையுது. ஏன்னா ஆண்டவரை விட்டு, ஆகாம உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ராஜான்னு, ஆண்டவரை விட்டு பின்வாங்க குறைகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்துவார். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் இருக்கும், ஆனா அதன் வழியாக அவர் நடத்துவதை நாம் பார்க்க முடியும். சரி, யூதா புத்திரர் ஆண்டவரை சார்ந்து கொண்டதனால் வெற்றி பெற்றாள்னு அவனே சொல்றான். ஆண்டவரை சார நமக்கு வெற்றி கிடைக்கிறது நிச்சயம். ஹல்லேலூயா, கர்த்தர் ஏதாவது ஒரு வழியில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான நண்பர்களே, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை என்ன செய்யணும்னு கேளுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு விரோதித்து நம்ம
சக்சஸ் ஆகவே முடியாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் போய் நாம் எந்த வெற்றியும் பெற முடியாது. ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. இந்த ராஜாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லோ ஆயிட்டதுனால ஆண்டவர் அடுத்த ராஜா ஆசாவை ஏற்படுத்துகிறார். அதுல வசனம் என்ன சொல்றதுன்னா 1 ராஜாக்கள் 15:4 தாவீதின் சிங்காசனத்தை நிலைக்க செய்ய ஆசாவை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. அடுத்த ராஜா வந்து எதுக்கு வர்றாருன்னா, அருமையான ராஜா. அவர் வந்து திரும்ப எல்லாத்தையும் கட்டுகிற ஒரு ராஜாவாக மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல லெசன் என்ன? தோ we may do mighty things. இந்த அபியா செஞ்ச மாதிரி நிறைய mighty things செஞ்சாலும் ஆனா நம்ம if you are not wholly devoted to him, ஆண்டவரை தேடாம செஞ்சோம்னா அது எல்லாமே வீணாக போகிறது. அதுதான் அபியாவுடைய வாழ்க்கை வீணாக தான் போனது. அவன் என்னென்னமோ செஞ்சிருக்கிறான், நிறைய பட்டணங்களை பிடிச்சான், ஆனா அவன் மாறலி வீக்கா போயிட்டான் இல்லையா? அவனுக்கு எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ பிள்ளைகள்னு வாசிக்கிறான். அடுத்தது ஆசா ராஜா. ஆசா என்ன செய்யறாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ராஜா, குட் கிங் என்று போடப்பட்டிருக்கிறது. இதுல தாவீதுடன் ஒப்பிடப்பட்ட 3 அரசர்கள்ல இவர் ஒருத்தர். நல்லா கவனிங்க. 2 நாளாகமும் 21:12 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 21:12. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதா ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்கள் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்துக்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொண்டு போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழு மட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. இது இந்த ராஜாவை பத்தி இங்க நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதுடன் ஒப்பிடப்பட்டுள்ளவர் சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 15:11 இன்னும் தெளிவாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 15:11. ஆசா தன் தகப்பனாகிய தாவீது போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதான் குட் கிங். போதும் குட் கிங். ஸோ இதுல வந்து நீங்க அதை ஃபுல்லா அதை புரிஞ்சுக்கிட்டா தெரியும். எசேக்கியாவுக்கும் இதே மாதிரி வருது, யோசியாவுக்கும் இது வருது. இந்த 3 ராஜாக்கள் மொத்தம் நான் சொன்னேன் நேத்து 7 நல்ல ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த 7 நல்ல ராஜாக்கள்ல இன்னும் 3 பேர் ரொம்ப சிறந்தவர்கள். அந்த 3 பேர் இந்த 3 பேர் யாரு? ஆசா, எசேக்கியா, யோசியா. இந்த 3 பேருக்கும் அந்த வசனம் வருகிறது. தாவீதின் வழிகளிலே நல்ல ராஜாக்களாக இருந்தார்கள் என்பதை அந்த வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆசாவுக்கு அது வருகிறது. இவன் ஒருத்தன் தான் அந்த ஒன் ஆஃப் த இது. இவன் வந்து born in Solomon's time. சாலமோன் இருந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறான். சாலமோன் யாரு? இவனுக்கு கிரேட் கிராண்ட்ஃபாதர், GGF போட்ட கிரேட் கிராண்ட்ஃபாதர். ஸோ அவர் வந்து அவருடைய சந்ததி, அவர் இருக்கும்போதே இவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னா அந்த வயசை பார்த்தீங்கன்னா இவன் அப்பவே பிறந்திருக்கிறான். 41 வயசுல அரசாட்சிக்கு வந்திருக்கிறான். சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தந்தை யாரு? அபியாம். தாய் யார்? மகள். மோசமான தந்தை தாய். ஆனா பாருங்க, ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு ஆண்டவருடைய செயல்பாடு அங்க இருக்கு. அதனாலதான் போடப்பட்டிருக்கு, ஆசாவை கர்த்தர் எழுப்பினார். இவன் பாருங்க, வந்த உடனே பயங்கரமான பியூரிஃபிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். முதல்ல என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுடைய பாட்டி, மாகா என்று சொல்கிறோம் இல்லையா, குயின் மதர் அந்த சொல்றாங்க. அந்த குயின் மதரை வந்து முதல்ல ரிமூவ்டு ஃப்ரம் ஹர் த்ரோன். அவளுடைய அந்த பதவியிலிருந்து அவன் முதல்ல என்ன பண்றான்? எடுக்கிறான். ஏன்னா அந்த மதர் வந்து அஸ்தரோத்தை, வணக்கத்தை எல்லா இடத்துலையும் பறைசாற்றி கொண்டிருந்த அம்மா, அவனுடைய பாட்டி. அத முதல்ல ரிமூவ் பண்றான் பாருங்க. பியூரிஃபிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம்னு போட்டேன். முதல்ல அவன் என்ன பண்றான்? அந்த பரிசுத்தமாக்குதலை தன்னுடைய வீட்டுல ஆரம்பிக்கிறான் பாருங்க. அதுதான் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம வீடை சுத்தம் பண்ணணும் இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிறவர்கள் பரிசுத்தம் அடையணும். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்காக காரியங்களை செய்யணும். பாருங்க, 2 நாளாகும் 15:16 வருது. 2 நாளாகும் 15:16 வாசிங்களேன். அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் காயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையில சுட்டெரித்து போட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, தீமைகளை நீக்குகிறான். எல்லா இடத்துலயும் இந்த விக்கிரகங்களை ரிமூவ் பண்றான். இதுவரைக்கும் விக்கிரகம்னு வணந்து கொண்டே இருந்ததை இவன் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றுறான். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்றான் ஆசா. நம்ம சும்மா சொல்லவே முடியாது. இங்கே நான் வசனத்தையே இங்க போட்டிருக்கேன். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை போட்டிருக்கேன். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை, மேடைகளை அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரத்தோப்புகளை வெட்டி, இதெல்லாம் யாரால முடியும் இல்ல? அது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இவன் வந்து கம்ப்ளீட்டா அடிக்கிறான். அதுல கடைசியில எப்படி முடியுதுன்னு அந்த சிகப்புல போட்டிருக்கேன். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. ஹல்லேலூயா.
பாருங்க, நீதியான ராஜா வரும்பொழுது அங்கே ராஜ்யம் அமெரிக்கையா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம பாருங்க, ஆண்டவரை பிடித்து கொண்டோம்னா சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். நாட்டிலே தருகிறார், குடும்பத்திலே தருகிறார், நம்முடைய காரியங்களிலே ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். பீஸ் ஆஃப் மைண்ட் என்பது ஆண்டவரை தவிர வேற எங்கேயும் நாம் பெறவே முடியாது. பாருங்க, இவன் கரெக்டா பிடிச்சிக்கிட்டான். ஈவன் தோ அவனுடைய பெற்றோர் சரியானவர்கள் இல்லை. அபியாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மாகாளை பற்றி சொன்னோம். இப்படி இருந்தோம், அவன் உடனடியாக எல்லாத்தையும் மாத்துறான். அஸ்தரோத்தை வணங்கியவங்க தாகியை நீக்கிறான். யாவே தெய்வத்தை வணங்க ஆணை போடுறான். பாருங்க, அது பெரிய காரியம். எல்லாரும் நீங்க யாவே ஆண்டவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை போடுகிறான். 2 நாளாகவும் 14 வாசிக்கிறோம். He commands எல்லாரையும், நீங்க நம்ம யாவையை தான் நீங்க வணங்கணும், நம்ம எல்லாம் யாவையினுடைய மக்கள், நம்ம யாவையை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கள் நமக்கு வேணும் இல்ல? நம்முடைய ராஜாக்கள் அப்படி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பாருங்க, இந்த ஆசாவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். 2 நாளாகவும் 14:11 நம்ம எல்லாம் பாட்டுலாம் பாடுவோம் இல்ல? பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஒரு ஜெபம் பண்றான். யுத்தம் வருகிறது, எத்தியோப்பியர்கள் இவனுக்கு எதிராக வர்றாங்க. 10 லட்சம் மக்கள், ஒரு பெரிய குரூப். இவனுக்கு ஒன்னும் பவர் இல்லை. ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான், பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, போராட்டத்துல இருக்கிறீங்களா, பிரச்சனையில இருக்கிறீங்களா, ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்க. ஆண்டவரை பிடிங்க. பலம் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. இவன் அப்படிதான் கேட்கிறான். அந்த நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான் அது. இங்க கீழே நான் போட்டிருக்கிறேன், மஞ்சள்கள்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. 2 நாளாகும் 14:11 கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே எனக்கு செய்யுங்க. 10 லட்சம் மக்கள் என்னை எதிர்த்து வருகிறார்கள். ஆனா என்ன ஆச்சு பாத்தீங்களா? பயங்கர வெற்றி ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சிறப்பான ஆரம்பம் பாருங்க. ஆசாவுக்கு நல்ல ஆரம்பம். ஆனா இவனிலையும் வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல ஆரம்பம். ஆசா began to enrich the temple. எல்லாத்தையும் நல்லா செய்யறான். உள்ள அவன் தேவாலயத்தெல்லாம் நல்லா செழுமையாக்குகிறான். அங்கே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி போடுகிறான். அதுக்குரிய காரியங்கள்லாம் செய்யறான். அவன் விக்கிரகத்தை மட்டும் வெளியேற்றல. சோதோம் அந்த அந்த ஹோமோசெக்சுவல்ஸ் அதெல்லாம் அதிகமா இருக்கு. அதெல்லாத்தையும் அவன் ரிமூவ் பண்றான் பாருங்க. அதெல்லாம் வசனத்துல இருக்குது. இந்த வசனத்தை நீங்க அப்புறம் நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். எல்லாத்தையும் பண்றான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் கொண்டாடாத ஒரு பண்டிகையை எடுத்து 15வது ஆண்டு அவனுடைய ஆட்சியினுடைய 15வது ஆண்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறான். அதுல ஈவன் இஸ்ரேல் வடக்கு பக்கத்துல இருக்கிறவங்களையும் கூப்பிடுறான். வாங்க நம்ம நடத்துவோம். இஸ்ரேலும் வந்ததாக வசனம் சொல்லுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2 நாளாகமும் 1:9 வாசிங்களேன். 2 நாளாகமும் 1:9 தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். அது 1 இல்ல, 2 நாளாகமும் 15:9 வாசிங்க. அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். பாருங்க, எல்லாரும் இவங்கெல்லாம் இஸ்ரேல்ல இருக்கவங்க, வடக்கு பகுதியில் இருக்கவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு பெரிய பண்டிகை வைக்கிறான். அந்த பண்டிகை, அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா 3rd monthன்னு போட்டிருக்கு. அந்த 3rd month என்பது என்னன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை நாட்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய ஹீப்ரு கேலண்டர்ல பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிற நாட்கள் அந்த நாட்கள். அப்போ இவன் ஒரு பெரிய பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆவியின் அசைவு, ஒரு ஆவியின் நிறைவு அந்த நாட்களிலே மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது 20 ஆண்டுகள் சமாதானமா இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாடு சமாதானமா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் ரொம்ப தேவை. நம்ம ஆவியில நிரம்பி இருக்கணும் இல்ல? நம்ம ஆவிக்குரிய சபையாக இருக்கணும். நம்ம ஆவியில நடக்கணும். பெந்தேகோஸ்தே திருநாள் அவன் கொண்டாடுறான் பாருங்க. எல்லாரும் கூடி, எல்லா மக்களும் கூடி அதை செய்யறாங்க. ஒரு பெரிய சமாதானம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா he did not finish well. பாருங்க, அவனுடைய கடைசி காலம் சரியா இல்லை. அவன் வயதான காலத்துல அவனுடைய வாழ்க்கை தவறாக போனதை பார்க்கிறோம். ஆரம்பம் நன்று, முடிவு நன்றன்று என்று போட்டிருக்கிற இஸ்ரவேல் அரசன் பாஷா யூதாவை முற்றுகையிட்டான். ஆண்டவரை தேடுவதை விட்டு பாஷா இஸ்ரவேல் அரசன் முற்றுகை போடுறான். இவன் என்ன பண்ண உடனே எப்படி எத்தியோப்பியர்கள் வரும்போது தேடினானோ, பலமுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்யும் சுவாமி என்று கேட்டானோ, அது மாதிரி இப்ப செய்யல. இப்ப என்ன பண்ணிட்டான், உடனே சீரியாவுக்கு போனான். சீரியா பெனதாதை உதவிக்கு கூப்பிடுறான். இதெல்லாம் நம்ம வசனத்துல நம்ம படிக்கிறோம். நீங்க தயவுசெய்து இந்த பகுதிகளை நீங்க அப்படி வாசித்து பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா தெரியும் எவ்வளவு தவறு செய்யறான்னு. அப்போ பெனதாதுக்கு தேவாலயத்தின் பொன் வெளியெல்லாம் கொடுத்து அனுப்புறான். லஞ்சமாக எல்லாத்தையும் கொடுக்குறான். பெனதாத் நல்லதான் நடந்துச்சு? இல்லவே இல்லை. பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளை, அவனுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் போய் எச்சரிக்கிறார்கள். தீர்க்கன் அசரியா எச்சரிக்கிறான்.
இங்க போடுறோம், காட் சென்ட் ப்ராஃபட் அசரியா சன் ஆஃப் ஓதேத், ஓதேதனுடைய மகன் அசரியா போய் எச்சரிக்கிறான், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. 2 நாளாகும் 15 7ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். வேண்டாம், என்ன சொல்றான்னு பாருங்க. இங்க 2ஆம் வசனம் இங்க போட்டிருக்குது, ஆசாவே யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். போயிட்டாரா? ஆமா, ஸ்தோத்திரம். இது பாருங்க, இது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். எச்சரிப்பு எல்லாம் வருது ஆசாவுக்கு, ஆனாலும் அவன் தவறி போகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தவறு எச்சரிப்பு வரும் பொழுதும் நான் செய்யக்கூடாதுல்ல, ரொம்ப கவனிக்கணும். தீர்க்க நானாடி வந்து எச்சரிக்கிறான், கட்டாயமா சொல்றான், தெளிவா சொல்றான், வேண்டாம் இந்த அலையன்ஸ் தவறு என்று சொல்லி அவன் தெளிவாக சொல்றான். சீரியாவோட பெனதாத்தோட நீங்க உடன்படிக்கை வைக்காதீங்க, ஒத்து போகாதீங்கன்னு சொல்றான். ஆனா செய்யல. அந்த அனானி என்ன பண்றான்னா, இந்த ஆசா அரெஸ்ட் பண்றான், கைது செய்யறான். நீங்க வாசிங்களா 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு உடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுதாங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். வெரி குட், வெரி குட். யுத்தம் வரும் என்று சொல்றான். அது மட்டுமல்ல, அது உடனே அவனுக்கு பாருங்க டிசீஸும் வருகிறது. 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் கால்களிலே நோய் கொண்டவனாக மாறுகிறான். அது ஒரு கவுட் என்ற ஒரு வியாதி என்று சொல்லுகிறார்கள். இந்த கவுட் என்கிற வியாதி அந்த ஆசாவுக்கு வந்திருக்கிறது. கடைசியில அவன் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறான். இந்த வயதான காலத்துல நம்ம அருமையான பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா விசுவாசத்தை விடுவதற்கு சில காரியங்கள், பலவீனங்கள், சில சுகவீனங்கள் வரும்பொழுது என்ன இந்த ஆண்டவர் அப்படின்னு கொஸ்டின் பண்ணிட்டோம்னா அது விசுவாசத்தை விட்டு வெளியே போறோம்ல. கவனிக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த அனானியை போல நம்மளையும் எச்சரிக்கிறார். போதும், ஆண்டவரை தேடுறதை விட்டுறாதீங்க. ஏன்னா அவரை விட நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதான் அவனுக்கு டிசீஸும் வருது. லாஸ்ட் இயர்ஸ் ஆசா ஃபெயிலியர், கடைசி வருடங்களில அவன் ஒரு ஃபெயிலியராக மாறுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம கூட ஒருவேளை வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இந்த கூட்டத்துல இல்ல, நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம விசுவாசத்துல இன்னும் அதிகமாகணுமே தவிர குறையவே கூடாது. கொஞ்சம் கீழே இறங்குறோமா, கீழே கொஞ்சம் டவுட் வருதா, நம்ம ஆண்டவர்கிட்ட சில நேரங்கள்ல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா, ஆண்டவர் இந்த மாலை நேரத்துல நம்ம நோக்கி கேட்கிறார். இதுதான் இந்த ஆசா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான பாடம். அவன் நிறைய நல்ல காரியங்களை செய்தான். ஸ்ட்ரெங்தனிங் பண்ணான், வால்ஸ் கட்டினா, டவர்ஸ், கேட்ஸ் அண்ட் பார்ஸ், ஆர்மி எல்லாம் டெவலப் பண்ணான். ஆனா கடைசி காலத்துல தன்னுடைய வாழ்க்கையில அவன் மைனஸ் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்றது உண்டு, குட் கிங்னு சொல்லுவாங்க, ஆனா யாருமே உண்மையா முழுமையாக குட் கிங்கா இல்லவே இல்லை. இந்த 20 ராஜாக்கள், அந்த இஸ்ரேல்ல 20 ராஜாக்கள், அப்புறம் மேல 3 ராஜாக்கள், 43 ராஜாக்கள்லயும் முழுமையா குட்டா யாராவது இருக்காங்கன்னா யாருமே இல்லை. ஒரே ஒரு ராஜா தான் நல்லவருங்க. அது யாருங்க? ஆண்டவர் தான், யாவே, யெகோவா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நல்ல ராஜா. அவர் ஒருவர் தான் முழுமையான ராஜா, பரிபூர்ண ராஜா, பர்ஃபெக்ட் கிங். வேற யாருமே இல்லை. இப்ப இவரு ஆசாவை பத்தி ரொம்ப நல்ல ராஜா, தாவீதுக்கு ஒத்து போனவன், தாவீதுடைய வழியில நடந்தவன், இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா அவனுடைய வாழ்க்கை கடைசியில ரொம்ப மோசமா தான் போகிறது. சரி, ஆசாவுக்கு பிறகு யாருன்னு பார்த்தோம்னா யோசபாத்தை பார்க்கிறோம். ஆசாவுக்கு அடுத்த ராஜா யோசபாத், 4வது ராஜா, யூதாவிலே 4வது ராஜா. இந்த வரிசைப்படிதான் நான் அப்படியே போட்டிருக்கேன். யூதா ராஜாக்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இவரும் ரொம்ப நல்ல ராஜா. டோட்டலி 7 ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள்னு சொல்றோம். இங்க பாருங்க, தாவீதை தவிர இருக்கிறது ஆசா, யோசபாத், உசியா, யோதாம், எசேக்கியா, யோசியா. நிறைய பேர் வெவ்வேறு சொல்றாங்க. ஆனா நான் வந்து பைபிள்ல பார்த்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு எழுதுனது, இந்த 7 பேர் நிச்சயமாக குட் கிங். ஏன்னா அதுல போடப்பட்டிருக்கிறது, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று, பிரியமானதை செய்தார்கள் என்று ஏதாவது ஒரு வாக்கியம் இவர்களை குறித்து நிச்சயமாக குட் கிங் என்கிறத போட்டிருக்கு. கேரக்டர் குட் கிங். இவனும் யோசபாத்தும் ஒரு அந்த குட் கிங் வகையறாவில வர்றான். ஆசாவுடைய மகன் இவர்.
இவருடைய சரித்திரம் எங்க இருக்கிறது? 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகும் 17லிருந்து 21 இவரும் பெரிய ராஜா, நிறைய காரியங்களை செய்யறாரு. இவரை பற்றி நிறைய சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். முக்கியமா என்ன தெரியும்? அவர் அந்த மோவாபியர்களோடு அவர் ஒரு யுத்தம் வருகிறது, உங்களுக்கு தெரியும். அப்ப சொல்றாரு, கர்த்தருடைய யுத்தம், இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். அதுதான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி இல்லையா? நிறைய காரியங்களை இவர் செய்யறார். நீங்க பாத்தீங்கன்னா ராணுவ படைபலம் சாலமோன் காலத்தில் இருந்தது போல இவருடைய காலத்தில் வலுவாக இருந்தது. நம்ம முதல்ல கூட பார்த்தோம். இதுல யோசபாத்துடைய இது மிக அதிகம், 11 லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோம். இப்போ அவ்வளவு டெவலப் பண்ணி எல்லாத்தையும் டெவலப் பண்ணாரு யோசபாத் எல்லாம் நல்லா செஞ்சார். தந்தை வழிகளில் நடந்தான்னு சொல்லுது 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தா தெரியும். அப்புறம் கர்த்தரின் வழிகளில் உற்சாகமா இருந்தான், பயங்கர உற்சாகமா இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உபதேசம் பண்ண தலைவர்களை அனுப்புறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பாருங்க, லே பிரிச்சர்ஸ் அனுப்புற மாதிரி எல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவன் ஆள்களை அனுப்புறான். அதுக்கு அதை மட்டும் நம்ம வாசிக்கலாமே. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். பாருங்க, போதிக்கிறதுக்கு ஆட்களே அனுப்புறான். இது யாரு? ராஜா செய்யறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். தான் நான் சொல்றேன், எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்குது இல்ல? நம்ம இந்த பிளஸ் பாயிண்ட் தான் நம்ம ரொம்ப பார்க்கணும். அப்புறம் மக்களை கர்த்தரிடம் திருப்பினான். மக்களை அவனே சொல்றான், நீங்க எல்லாம் திரும்புங்க. அதே மாதிரி ஆசா மாதிரி தான், ஆசா கட்டளையே கொடுத்தான். அது மாதிரி வந்து மக்களை கர்த்தரிடம் திருப்பினான். அதுவும் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கடைசியில வருகிறது, பார்த்தோன்னா தெரியும். அதே மாதிரி நியாயாதிபதிகளை கர்த்தருக்கு பயந்து நியாயம் தீர்க்க நியமித்தான். கரெக்டா நல்ல நியாயாதிபதிகளை, ஜட்ஜஸ், சரியான ஜட்ஜஸ் வேணும்ல. ஒரு நாடு நல்லா நடக்கணும்னா நல்ல ஜட்ஜஸ் வேணும். அதுவும் இந்த யோசபாத் அழகா செய்யறதை நம்ம பார்க்கிறோம். இந்த அடுத்தது சோதனையான நாட்கள்ல கர்த்தரை தஞ்சமாக நினைத்து ஜெபித்து வெற்றி பெற்றான். அதான் நம்ம 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் தான் நிறைய நேரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய செய்தி கேட்டிருப்போம். அவன் எப்படி அந்த யுத்தத்தை வின் பண்ணான்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி பாடகரை முதல்ல நிக்க வைக்கிறான். அந்த இதை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடனே போய் தேவாலயத்துல போய் விழுந்து ஜெபம் பண்றான். அந்த இப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்ன மோவாபியர் இந்த 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு வரும். அந்த வாசிங்களேன், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். எவ்வளவு பெரிய கூட்டம்! எங்க இருந்து வர்றாங்க? அது கடலுக்கு அப்பால இருந்து வர்றாங்க. நல்லா கவனிங்க. பிரச்சனை அவன் எதிர்பாராத இடத்துல இருந்து வருது. கடலுக்கு அப்பால இருக்கிறவங்க இவங்க. அவங்க கடலுக்கு சமுத்திரத்துல இருந்து யாரும் எதிரி வரமாட்டாங்க, நிலப்பகுதியில இருந்து தான் எதிரிகள் வருவாங்கன்றதான் அந்த காலத்து ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இது கடல் பக்கத்துல இருந்து வர்றாங்க. சில பிரச்சனைகள் பாருங்க, நம்ம எதிர்பாராத ஒரு வகையில வரும் இல்ல? சரி, நம்ம நினைச்சே இருக்க மாட்டோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மாதிரிதான் யோசபாத்துக்கு இங்க வருது. அவன் எதிர்பாராத பகுதியில இருந்து எல்லாரும் வர்றாங்க. மோவாபியர் மட்டும் இல்ல, அவனோட அலையன்ஸ் நிறைய பேர் சேர்ந்து இவனை விரோதித்து வர்றாங்க. என்ன செய்வான்? அவன் உடனே ஓடி போய் தேவாலயத்துல விழுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜபம் 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 தான் வழி இல்ல? ஏதாவது பிரச்சனையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய இப்படிப்பட்ட நெருக்கத்துல இருக்கிறீங்களா? எனக்கு வழி இல்லையே, எனக்கு விரோதத்துல இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்களே, பலத்து இருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? ஒரே ஒரு வழி, ஜபம் இல்ல? அதை இங்க நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். இந்த 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 30 வரைக்கும் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்க படிச்சீங்கன்னா படிச்சு பாருங்க. படிச்சிருப்பீங்க, நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. பெரிய அற்புதம், பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. யோசபாத் தந்தை ஆசாவை போல கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். தந்தை ஆசாவை போல பயந்து. ஆனாலும் அவன் செய்த ஒரு பெரிய தவறு சந்ததிகளையே கஷ்டப்படுத்திருச்சு. தவறான செயல் என்னன்னா, ஆகாவுடன் சம்பந்தம் வச்சான். அதனால பாருங்க, அவனுடைய மகன் யோராமுக்கு ஆகாபின் மகள் அத்தாலியாலே திருமணம் பண்ணி வச்சான். ஆகாவுடன் சேர்ந்து சீரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஆகாவோட சேர்ந்துட்டான், அலையன்ஸ் வச்சான். வேண்டாத கூடு இல்ல, கூடாத நட்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நட்பு எல்லாத்தையும் அவருடைய சந்ததிகள் பின்னால பாத்தீங்கன்னா அதனால பெரிய பிரச்சனைகள். ஆகாவுடைய மகன் யோராமோட அகசியாவுடன் வணிக ஒப்பந்தம் வச்சான். அது வேற பாருங்க. அது தவிர ஆகாவின் அடுத்த புதல்வன் யோராமுடன் இணைந்து மோவாபை எதிர்த்தான். இதெல்லாம் பண்ணி அவங்களோட சேர்ந்துட்டான். அதனால என்ன ஆச்சு? அவன் தன்னுடைய லைஃப்ல அவன் ஆண்டவர் வைச்சிருந்த நிறைய காரியங்களை விட்டுட்டான். பாருங்க, யோசாபாத்தின் மரணம் 60 வயசுல தாவீதுடன் ஒப்பிடப்பட்டுள்ள சிறப்பான அடக்காராதனை எல்லாம் நல்லா நடந்துச்சு. ஆனா இதுல ஒரு நெகட்டிவ். பின்னால வந்த சந்ததி, அந்த யோராம், அவனுடைய மனைவி அத்தாலியாள்,
எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அத்தாலியால் என்னெல்லாம் பண்ணான்றத அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். தேவ பிள்ளைகள், நான் முடிக்க போறேன். இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். இந்த 4 அரசர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். 4 தான் பார்க்க முடிஞ்சது. நான் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா 4 தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தரிடம் திரும்புவோம். எந்த பிரச்சனையில இருந்தாலும், இந்த யோசபாத் அவன் செய்த ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, சோதனை நாட்கள்ல கர்த்தரையே தஞ்சமாக நினைச்சு ஜெபம் பண்ணான். இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை பலவீனத்துல இருக்கலாம். சுகவீனத்துல இருக்கலாம். கஷ்டத்துல இருக்கலாம். நெருக்கத்துல இருக்கலாம். கர்த்தரை நோக்கி கதறுங்க. Cry out to God. God will deliver. கடவுள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை தருவார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி இருக்கிற